அடுத்ததா மிதுன ராசி வந்து அவங்க என்னென்ன விஷயம்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அவங்களுக்கு? அதாவது நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ல அதிகமான மன நிறைவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். மனசுல நிம்மதியே இல்லை. என்னோட வாழ்க்கையில நான் பல விஷயங்கள் செஞ்சு பார்த்துட்டேன். பல விஷயங்களை தொடர்ந்து செய்து தோத்து போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, இனிமே அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் மன நிம்மதியாக இருக்கப்பா. நான் நினச்ச விஷயத்தை செய்கிறேன், மன நிறைவோடு வேலை பார்க்குறேன், மன நிறைவோடு தொழில் செய்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. திருமண தடைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்க போகுது. ஜூன் மாதத்துக்குள்ளே கல்யாண பாக்கியம் உண்டு. உங்களுக்கான வாய்ப்பு ஜூன். அப்போ ஜூனுக்குள்ளே நீங்கள் வரன் தேடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜனவரியிலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே கொஞ்சம் ஃபுல் இன்வால்மெண்ட் காட்டுங்க. யாரையும் நம்ப வேண்டாம். நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேடுவதற்கான முயற்சியை உங்களுடைய பெற்றோர்களிடம், உங்களுக்கு உடன் பிறந்த நபர்களிடம் மட்டும் கொடுத்துட்டு நீங்களும் தேடுவதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா கட்டாயமாக திருமணம் விரைவில் நடக்கும். உங்களுக்கு எட்டி மேலும் வீட்டில் கொட்டக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக நம்மளுடைய கிரகங்கள் கொடுக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், பண வரவுகள் நன்றாக இருக்கும் ஓரளவுக்கு. அதாவது இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே பண வரவு ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு கொடுத்த செயல்பாடுக்கு கொடுத்த பணம் வருது. ஏற்கனவே கொடுத்து வச்ச பணம் வரவே இல்லைன்னு வருத்தப்படுறாங்கன்னா கொடுத்த பணம் வருது அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா அடுத்த அந்த இடத்துலேருந்து ப்ரொமோஷன் ஆகி வெளியூர் போகலாம், அல்லது வேறு கம்பெனியில் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ஸோ இந்த செயல்பாடுகள் அவங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு புத்துணர்ச்சியுடன் இவங்க வந்து செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வருடமாக 2026 இருக்கும். அதுவும் குறிப்பாக நம்மளுடைய மிதுன ராசி பெண்கள் மன மகிழ்ச்சிகளும் சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக கருதலாம். சரி, இப்போ மிதுன ராசிக்கு வந்து என்னென்ன நல்ல பலன்கள் அப்படின்னு சொன்னீங்க. இவங்க எதுலலாம் எச்சரிக்கையா இருக்கணும்? இவங்க என்ன மாதிரியான வழிபாடு மேற்கொள்ளலாம்? நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் இந்த 2026ல உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். தேவையில்லாத உணவுகள் சாப்பிடுவது, தேவையில்லாத இவங்களே மெடிசன் எடுத்துக்கிறது, இதெல்லாம் இவங்க வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஏதாவது தலைவலினா இந்த மாத்திரை போட்டால் சரியாக போயிடும், கால் வலினா இந்த மாத்திரை சாப்பிட்டா சரியாக போயிடும்னு யாராவது சொல்கிறாங்க, இல்லை இவங்களுக்கே ஒரு சிந்தனை வருதான், தயவுசெய்து அப்படி ஒரு சிந்தனையை இவங்க முற்றிலும் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்க கரெக்டான மருத்துவரை நாடி அந்த மருந்தை டாக்டர்கிட்ட கேட்காம இவங்க சாப்பிடவே கூடாது. கரெக்டாக முறையில் அதான் சொன்ன மருந்துகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வராது. நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம் இவங்களுக்கு உறுதியாக வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பணம் வரவுகள் நன்றாக இருக்குங்கிறக்காண்டி கேட்டவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமேல் உங்களுக்கு வர பணத்தை உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய குடும்ப உறவுகளுக்காக, நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய குழந்தைகளுக்காக சேமித்து வைக்க வேண்டும் என்ற லட்சியத்தை இவர்கள் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே எழுதி வச்சு செஞ்சாங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். இந்த வருடம் முழுவதுமே நம்முடைய மிதுன ராசி என்பவர்கள் ஆஞ்சநேய வழிபாடு பின்பற்றுவது ரொம்ப சூப்பராக இருக்கும். புதன்கிழமை, அதாவது ஒரு மாதத்தில் ஒரு புதன்கிழமையாக செலக்ட் பண்ணிட்டு அந்த புதன்கிழமையில் நம்முடைய மிதுன ராசி என்பவர்கள் 21 வெத்தலையை ஆஞ்சநேயருக்கு மாலையாக சாட்டுறாங்க. இவங்க தான் கையால் 21 வெத்தலையுமே சிறப்பான வெத்தலையான்னு செக் பண்ணிவிட்டு இவங்க மாலையாக கொடுத்தாங்கன்னா வாழ்க்கையில் ஆஞ்சநேயருடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து இந்த 2026 அவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கண்டிப்பா சார். இப்போ மிதுன ராசிக்கு வந்து தன் குடும்பம் அப்படின்னு அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லியிருந்தீங்க. அடுத்ததா வந்து கடக ராசிக்கு 2026 எப்படி இருக்கும்? என்ன பண்ணலாம்?